பூஜை செய்யும்போது தாம்பத்திய யோசனை வருது. அதற்கான உண்மையான காரணம் என்ன? வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வாழ்க்கையில் பலருக்கும் வரும் ஒரு முக்கியமான சந்தேகத்தை பற்றி பேசப் போறோம். நம்மில் யாராவது பூஜை செய்யும்போது அல்லது தியானம் செய்யும்போது திடீரென தாம்பத்திய யோசனை வந்துவிடுகிறது. அதைக் கண்டு நம்மை நாமே குற்றவாளி போல நினைத்து, ஏன் இப்படி நினைக்கிறேன், நான் பாவம் பண்ணுகிறேனா என்று மனம் கலங்கிக் கொள்ளுகிறோம். ஆனா உண்மையில் இதற்கு ஒரு பெரிய ஆன்மீக காரணம் இருக்கு. அதை இன்றைய வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். உடல் மனரீதியான விளக்கம். நம்முடைய மனசு ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தும்போது அடக்கி வைத்திருந்த சிந்தனைகள் தானாக மேலெழும். குறிப்பாக காம சிந்தனை என்பது மனித இயல்பின் ஒரு பாகம். அதை அடக்கினால் அது அதிகம் மேலெழும். சில நேரங்களில் தூக்கமின்மை, மன அழுத்தம், ஹார்மோன் சுரப்புகள் காரணமாகவும் இத்தகைய யோசனைகள் தோன்றும். அதனால் இது இயல்பான மன அலைச்சல் என்று அறிவியல் சொல்லுகிறது. ஆன்மீக விளக்கம். ஆன்மீக ரீதியில் இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். யோக சாஸ்திரம் சொல்வது என்னவென்றால், ஒருவர் பூஜை அல்லது தியானம் செய்யும்போது மனத்தில் அடங்கி கிடக்கும் வாசனைகள் மேலெழும். வாசனைனா என்ன? நம்ம முன்னே செய்த செயல்கள், நினைவுகள், ஆசைகள் எல்லாம் மனத்தின் அடியில் சேமித்து இருக்கும். பூஜையிலும் மந்திர ஜெபத்திலும் மனம் சுத்தமாக ஆரம்பித்தால் அந்த பழைய ஆசைகள் மேலெழும். இது உண்மையில் ஒரு சுத்திகரிப்பு, பூர்ணமாக்கல் செயல்முறை. அதனால் இதை பயப்பட வேண்டாம். மாறாக இது வெளியேறிக் கொண்டிருக்கும் என்று நினைக்கலாம். அதை கையாளும் வழிகள். 6 மணி முதல் 8 மணி 30 நிமிடம் வரை. 1. குற்ற உணர்வு வேண்டாம். இது அனைவருக்கும் நடக்கும். தவறு என்று நினைக்காதீர்கள். 2. மூச்சு கவனம். பூஜைக்கு முன் 2 முதல் 3 நிமிடம் ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்கள். 3. கவனம் திருப்புதல். யோசனை வந்தாலும் அதை தள்ள முயலாமல் மெதுவாக உங்கள் கவனத்தை மந்திரத்தில், தெய்வத்தில் திருப்புங்கள். 4. தொடர்ச்சி. தினமும் பூஜை, தியானம் செய்து வந்தால் அந்த சிந்தனைகள் மெதுவாக குறைந்து போகும். 5. உடல் சுத்தம். குளித்து மனதை தயார்படுத்தி பூஜை செய்யும்போது மனம் சுத்தமாக இருக்கும். அப்படின்னா நண்பர்களே, பூஜை செய்யும்போது தாம்பத்திய யோசனை வருவது பாவமோ தவறோ கிடையாது. அது நம்ம மனதில் சேமித்து இருந்த ஆசைகள் மேலெழும் ஒரு இயல்பு. அதே சமயம் அது ஆன்மீக முன்னேற்றத்துக்கான அறிகுறி கூட. இனி வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சிந்தனை வந்தாலும் கவலைப்படாதீர்கள். அது உங்களை குறைக்காது, மாறாக உங்களை சுத்தமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.